வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத, யாரும் நினைத்து கூட பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐபிஎல் போட்டிகள்னாலே நம்ம முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான். ஆனா இனிமேல சேப்பாக்கம் மைதானத்துல வெறும் ஐபிஎல் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய டி20 லீக்கான பிக் பாஸ் லீக் போட்டிகளும் நடக்க போகுது. ஆமாங்க, நீங்க கேட்டது 100க்கு 100 உண்மை. ஆஸ்திரேலியா மண்ணுல நடக்க வேண்டிய பிக் பாஸ் லீக் வரலாற்றுல முதல் முறையாக நம்ம சென்னை மண்ணுல சேப்பாக்கம் மைதானத்துல நடக்க போகுது. இந்த ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. முதல்ல இந்த அறிவிப்பு எங்க எப்படி வெளியாச்சு பார்ப்போம். நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்க உலக புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்துல ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் உடன் இணைந்து இந்த பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 2026-2027 சீசனுக்கு பிக் பாஸ் லீக் தொடரோட முதல் பிரம்மாண்டமான ஓப்பனிங் மேட்ச் நம்ம ஊர்ல சென்னை சேப்பாக்கத்துல டிசம்பர் 12ஆம் தேதி நடக்க போகுது. இது சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே. ஒரு வெளிநாட்டு கிரிக்கெட் லீக் போட்டி அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் நடக்க போறது இதுவே முதல் முறை. ஆஸ்திரேலியாவுக்கு வெளியேயும் பிக் பாஸ் லீக் நடப்பது இதுதான் முதல் முறை. எந்தெந்த அணிகள் மோத போறாங்க தெரியுமா? பிக் பாஸ் லீக் வரலாற்றிலே மிக வெற்றிகரமான அணி பெத் ஸ்காச்சஸ் அணியும் மெல்போர்ன் ரெனேகேட்ஸ் அணியும் தான் சென்னை சேப்பாக்கத்துல மோத போறாங்க. பெத் ஸ்காச்சஸ் அணி எப்படிப்பட்டதுன்னு கிரிக்கெட் ஃபாலோ பண்ற எல்லோருக்கும் தெரியும். ஐபிஎல்ல எப்படி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அணிகள் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் தொடர்ல ஒரு அசைக்க முடியாத பலம் கொண்ட அணிதான் பெத் ஸ்காச்சஸ். அவர்களை எதிர்த்து மெல்போர்ன் ரெனகேட்ஸ் களமிறங்க போறாங்க. ஆஸ்திரேலியா வீரர்களோட அந்த அக்கர்சிவான கிரிக்கெட்டை டி20 ஃபார்மேட்ல நம்ம ஒரு மைதானத்துல நேர்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறத நினைப்பே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குஸ்பம்ஸ் கொடுக்குது. இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்தியாவுல எத்தனையோ மைதானங்கள் இருக்கு. அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்கு, மும்பை வான்கடே இருக்கு, ஈடான் கார்டன்ஸ் இருக்கு. ஆனா ஏன் முதல் மேட்சை குறிப்பா சென்னை சேப்பாக்கத்துல நடத்த முடிவு பண்ணிருக்காங்க? இதுக்கு பின்னாடி பல ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. முதல் காரணம் சென்னை ரசிகரோட கிரிக்கெட் அறிவு அப்படின்னு உலகத்துல இருக்கிற அத்தனை கிரிக்கெட் ஜாமவான்களாலும் புகழப்பட்டவங்க நம்ம சென்னை ரசிகர்கள். ஒரு நல்ல ஷாட் அடிச்சா அது எதிரணி வீரராக இருந்தாலும் எழுந்து நின்று கைத்தட்டக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் சென்னை ரசிகர்களுக்கு உண்டு. இரண்டாவது காரணம் சேப்பாக்கம் மைதானத்தோட அட்மாஸ்பியர். சிஎஸ்கே போட்டிகளின் போது சேப்பாக்கம் எப்படி மஞ்சள் கடலா மாறுமோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை ஒரு ஃபைனல் மேட்ச்க்கு சமமான வைப் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு எதிர்பார்க்கறாங்க. சென்னை ரசிகர்களோட ஈடுபாடு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா மைதானம் முழுவதும் நிரம்பி வழியும்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு பிக் பாஸ் அமைப்பாளர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அடுத்து பிட்ச் கண்டிஷன்ஸ். டிசம்பர் மாதம் சென்னையில ஓரளவு குளிர்காலம் மற்றும் மழைக்காலம் முடிஞ்ச டைமா இருக்கும். சேப்பாக்கம் பிட்ச் வழக்கமாக ஸ்பின்னர்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடுகளம். ஆஸ்திரேலியா வீரர்கள் அதிகமாக வேகப்பந்து வீச்சையும் பவுன்ஸையும் நம்பி விளையாடக்கூடியவங்க. அவங்க எப்படி சேப்பாக்கத்துல ஸ்பின் பிட்ச்ல அதுவும் பனிப்பொழியும் இருக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாசத்துல விளையாட போறாங்க அப்படிங்கிறது தந்திரங்கள் ரீதியாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. பெத் ஸ்காச்சஸ் மற்றும் மெல்போர்ன் அணிகள்ல இருக்கிற தலைசிறந்த ஸ்பின்னர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்கள் இந்த பிட்சை எப்படி எதிர்கொள்ள போறாங்க பார்க்க உலகம் முழுக்க இருக்கிற கிரிக்கெட் நிபுணர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் மற்றும் அரசியல் ராஜதந்திரத்தை நாம் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. அப்படிங்கிற இந்தியா ஆஸ்திரேலியா உறவை மேம்படுத்தும் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பின் ஒரு பகுதிதான் இது. கிரிக்கெட் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிசினஸ், சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் பரிமாற்றங்களை அதிகப்படுத்த இரு நாட்டு அரசுகளும் திட்டமிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டுக்கு இதுல என்ன லாபம்? கடந்த சில வருஷங்களாக பிக் பாஸ் லீக்கோட வியூவர்ஷிப், அதாவது பார்வையாளர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. தென்னாப்பிரிக்காவுல SA20, துபாயில ILT20ன்னு புது டி20க்கள் வந்ததால் பிக் பாஸ் லீக்குக்கு கடும் போட்டி உருவாயிருச்சு. உலகத்திலே மிகப்பெரிய கிரிக்கெட் மார்க்கெட் இந்தியா தான். இந்தியா ரசிகர்களை பிக் பாஸ் லீக் பக்கம் இழுக்கணும்னா அவங்க கண் முன்னாடி அவங்க ஊர்ல ஒரு மேட்சை நடத்துறதை விட ஒரு சிறந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியாது. இந்த ஒரு மேட்ச் மூலமா ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களோட கவனத்தையும் பிக் பாஸ் பக்கம் திருப்ப முடியும்னு ஆஸ்திரேலியா நம்புது. சரி, நம்ம பிசிசிஐ இதுக்கு எப்படி சம்மதிச்சாங்க?
பிசிசிஐ நினைச்சா உலக கிரிக்கெட்டில் எதை வேணும்னாலும் மாற்றலாம். வெளிநாட்டு லீக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த பிசிசிஐ இதுவரைக்கும் அனுமதி கொடுத்ததே இல்லை. ஆனால் இந்த முறை இந்தியா ஆஸ்திரேலியா அரசியல் உறவுகள் மற்றும் எதிர்கால நலன் கருதி பிசிசிஐ இதுக்கு முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் இந்தியா போட்டியை ஒரு மாபெரும் திருவிழா மாதிரி நடத்தி கொடுக்க முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. சேப்பாக்கம் மைதானத்தை முழுசா நிரம்பிய இசை கொண்டாட்டம்னு ஒரு கார்னிவல் மாதிரி இந்த ஓப்பனிங் மேட்சை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் கிரிக்கெட் உலகத்துல பல புதிய கதவுகளை திறக்க போகுது. இப்போ ஆஸ்திரேலியாவோட பிக் பாஸ் லீக் இந்தியாவுக்கு வந்துருச்சு. இது வெற்றிகரமா அமைஞ்சா அடுத்தடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? எதிர்காலத்துல நம்ம ஐபிஎல் போட்டிகளோட சில மேட்ச் ஆஸ்திரேலியாவிலேயோ இங்கிலாந்துலேயோ நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உலகமயமாக்கல் அப்படிங்கிற கான்செப்ட் கிரிக்கெட் லீக்குக்கும் வந்துருச்சு. ஐபிஎல் அணிகளை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வர ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக சில தகவல்கள் இணையத்தில் பேசப்படுகிறது. அதற்கான ஒரு முதல் படிதான் இந்த பிக் பாஸ் இன் சென்னை. மேலும் 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துறதுக்கான மிகப்பெரிய முயற்சிகளை நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிட்டு வருது. அதுக்கு ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகளின் ஆதரவு ஸ்போர்ட்ஸ் உலகத்துல நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த வகையில இந்த விளையாட்டு ராஜதந்திரம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைய போகுது. மொத்தத்துல டிசம்பர் 12ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானம் ஒரு புது சரித்திரத்தை படைக்க போகுது. ஆஸ்திரேலியா வீரர்களோட அந்த வேகம், சேப்பாக்கம் பிச்சோட ஸ்பின், நம்ம சென்னை ரசிகர்களோட அந்த மாசான சத்தம், இது மூணும் சேரும்போது அந்த மேட்ச் வேற லெவல்ல இருக்குன்னு இப்போது சொல்லலாம். சிஎஸ்கே விளையாடலனா தரமான கிரிக்கெட்டை ரசிக்க நம்ம ஊர் ஃபேன்ஸ் கண்டிப்பா ஸ்டேடியத்தை ஹவுஸ்ஃபுல் ஆக்குவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆஸ்திரேலியாவோட பிக் பாஸ் லீக் சென்னைக்கு வரதுல நம்ம இந்தியா கிரிக்கெட்டுக்கு என்ன மாற்றங்கள் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? சேப்பாக்கம் பிச்சில் எந்த அணி ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் மற்றும் மர்மங்கள் நிறைந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.